7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கச்சத்தீவு புனித அந்தோனியார் திருவிழா சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இந்த விழாவில் இந்தியா, இலங்கை ஆகிய இரு நாடுகளைச் சேர்ந்த 6000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். கச்சத்தீவில் பாரம்பரியமாக நடைபெறும் புனித அந்தோனியர் ஆலய திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தமிழக மீனவர்கள் திருவிழாவிற்காக ராமேஸ்வரத்திலிருந்து 4300 பேர் 110 விசைப்படகுகளில் சென்றிருந்தனர். அவர்கள் இந்திய கடலோர காவல் படையினர், இலங்கை கடலோர காவல் படையினரின் தீவிர சோதனைக்கு பிறகு கச்சத்தீவில் அனுமதிக்கப்பட்டனர். இதேபோல இலங்கையிலிருந்து 2400 பயணிகள் வந்திருந்தனர். அந்தோனியார் ஆலயத்திற்கு கச்சத்தீவுக்கு புனித பயணமா வந்திருக்கோம். இங்க பார்த்த உடனே எங்களுடைய ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இறக்கி விட்டது மாதிரி இருக்கு. ஆனா நல்ல ஒரு புது விதமான ஒரு அனுபவம், நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில கடவுளை வழிபடுவதற்கு ஒரு நல்ல ஒரு ஏற்ற ஒரு தலமா இருக்கு. ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பின்னர் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரு நாட்டு மீனவர்களும் ஆலயத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். இதில் இந்திய துணை தூதர் நடராஜன், இலங்கை கடற்படை தளபதி ரவி விஜய குணவர்த்தனே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பக்தர்களின் வசதிக்காக குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. இலங்கையிலிருந்து இந்த ஆண்டு அதிகமான மக்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். நம்முடைய உறவுகளை எல்லாம் சந்தித்த மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட உறவும் அதற்குரிய வாய்ப்புகளும் தொடர வேண்டும். இரு நாட்டு அரசுகளும் அதற்குரிய வாய்ப்புகளையும் தொடர்ந்து உருவாக்கி தர வேண்டும். வரக்கூடிய நாட்களிலும் அப்படிப்பட்ட முயற்சியும் உறவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் என்பதை நாம் தெரிவிக்கிறோம். இந்தியா மற்றும் இலங்கையிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட கச்சத்தீவு புனித அந்தோனியர் திருவிழா நேற்றுடன் நிறைவடைந்ததை அடுத்து விழாவுக்கு சென்ற பக்தர்கள் ஊர் திரும்பியுள்ளனர். SP லோகநாதன், நியூஸ் 7 தமிழ், ராமேஸ்வரம்.